ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆராதனை அப்பா உங்களோட இடைப்படுகிற ஒரு ஆராதனை எங்களுக்கு இருக்கணும். ஆண்டவரே உங்க வார்த்தை எங்களோடு ஆண்டவரை இடைப்படணும். ஆண்டவரே உங்க அபிஷேகம் எங்க தலைமையில இருக்கிறத நாங்க உணரணும். ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களோடு பேசுங்க. அப்படி சொல்லுங்க பாப்போம். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த ஆராதனையில கர்த்தருடைய பிரசன்னம் வித்தியாசமா நம்மளோடு உறவாட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் உங்களை விட்டு கொடுத்து ஆமென், அதுக்கப்புறம் இந்த ஆராதனைகளை கடந்து செல்லுவோம். Praise God. Hallelujah. 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 Jesus. கண்களை மூடி என்ன பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆண்டவரே இந்த ஆராதனை என் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரணும். Jesus. Hallelujah. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆராதனை அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தி அப்பா எங்களுடைய முழுவதுமாய் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் நடத்த போகிறோம். ஆண்டவரை நீங்கள் எங்களோடு இடைப்படணும். கொஞ்சம் நேரம் அப்படி ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து ஆண்டவரை இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் ஆமென் ஹல்லேலூயா மேல் வீட்டு அறையில் எத்தனை பேர் கூடி வந்தாங்களோ ஆண்டவரே அதற்கு அதிகமாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆனால் தேவ பிரசன்னம் நம்ம நடுவில் இல்லைன்னா நம்ம ஒன்றும் கிடையாது. தேவ மகிமை இந்த இடத்துல அசைவாட நம்ம ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நேரம் உங்களை விட்டு கொடுத்து எப்படி வேணால் நம்ம வாழ்க்கையில் ஒரு வேளை இருந்திருக்கலாம் கடந்த நாட்களில். ஆனால் இந்த நாள் ஒரு புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நேராக கர்த்தர் நம்மளை நடத்தணும். ஆமென். நல்லா ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் அபிஷேகம் என் தலைமையில் இருக்கணும். ஆண்டவரே நான் நடந்து செல்வதை காட்டிலும் நீங்கள் நடத்துகிற வழிகளில் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை ஆண்டவரே தாங்கின ஒரு நபராய், இந்த அபிஷேகத்தை தலையில் ஏந்தின ஒரு நபராய், சிரசின் மேலே உங்கள் அபிஷேகம் என் மேலே இருக்கத்தக்கதாய் நான் கடந்து போகும்பொழுது ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படத்தக்கதாய் என்னை பயன்படுத்தும். இந்த ஆராதனை ஆண்டவர் அப்படி ஒரு ஆராதனையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி ஒரு மாற்றத்துக்கான ஆராதனையாக இருக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடுங்க. கையை தட்டி அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவேன் விசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும், முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம், காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால், காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால், அபிஷேகம் எல்லாம் சொல்லுங்க. அபிஷேகம் எனக்குள்ள, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நல்ல விசுவாசமாய் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, சிறையுள்
கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டித்தல உடைக்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டித்தல உடைக்கணும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்கள் நல்ல விசுவாசமாய் ஆவியானவர் எனக்குள்ளே சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுக்கள உடைக்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுக்கள உடைக்கணும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமை நல்ல உண்மையா சொல்லுங்க விசுவாசத்தோடு இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு அபிஷேகம் என் தலை மேல இருக்கிறது ஆவியானவர் துதியினுடை போட்டனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு துதியினுடை போட்டனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே கிருபையின் காலம் இதுவன்றோ அறிவிக்கணும் வேகமாய் கிருபையின் காலம் இதுவன்றோ அறிவிக்கணும் வேகமாய் ரட்சகரே சுவரப் போகிறார் ஆயத்தமாகணுமே ரட்சகரே சுவரப் போகிறார் ஆயத்தமாகணுமே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் நல்ல உற்சாகமா சொல்லுங்க விசுவாசத்தோட சொல்லுங்க எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டித்தல உடைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே கட்டவிழ்க்கிற ஒரு அபிஷேகம் எனக்குள்ள வேணும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம் இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம் காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால்
காயம் கட்டு. நல்ல விசுவாசமா சொல்லுங்க இந்த வார்த்தைகளை. ஆமென். இயேசுவின் நாமத்துல எல்லா காயங்களும் நான் கட்டுவேன். அபிஷேகம் என்ன, எல்லா தலையில கையை வச்சு சொல்லுங்க. ஆவியாவுடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கும். நல்லா உச்சம் தலையில கையை வைத்து அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கி. நல்லா சொல்லுங்க. தேசத்தை கலக்குவதற்கு ஆவியானவர் எனக்குள்ள ஒரு வல்லமையை தரணும்னு சொல்லுங்க. நொறுங்குண்ட இருதயங்களை மாற்றுவதற்கு ஆவியானவர் வல்லமை எனக்கு தரணும்னு சொல்லுங்க. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, உமக்காய் எழும்பின. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் வல்லமையோடு, ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம். நல்ல கையை தட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை பெறாம நான் போகக்கூடாது ஆண்டவரே. இந்த வல்லமையை பெறாம இந்த இடத்துல நான் வெளியில போகக்கூடாது. தேவ அபிஷேகம் நிரப்பின ஒரு நபராய் நான் வெளியில போகணும். ஓ ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, உமக்காய் எழும்பிட வல்லமை 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 தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலான கொண்டு சென்று நீட்டு செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலான கொண்டு சென்று நீங்கச் செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமை 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 தாருமே. கேளுங்க. ஆண்டவரே அந்த வல்லமை எனக்குள்ள தாங்க. இந்த தேசத்தை கலக்குகிற ஒரு வல்லமை, இந்த தேசத்தை கலக்குகிற ஒரு அபிஷேகம், என் சமுதாயத்தை கலக்குகிற ஒரு அபிஷேகம் எனக்குள்ள கர்த்தர் அதிகமாய் ஊற்றுங்கன்னு கேளுங்க பார்ப்போம். இந்த ஆராதனை பாடலை பாடும் பொழுது கேளுங்க விசுவாசமா. ஆண்டவரே என் மேல அந்த அபிஷேகம் வரணும். உங்க வல்லமையை என் மேல பாய்ச்சிங்க ஆண்டவரே. அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல
செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர்கள் நல்ல ஒரு அபிஷேகத்தோட கேளுங்க பார்ப்போம். இன்னும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உமக்கினியே ஓ ஜீசஸ். எங்கள் மேலே வல்லமையே ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட அற்புதங்கள் தீரலாய் நடத்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடத்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோ வல்லமை 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 கேளுங்க. அந்த வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் பலவீனமான பகுதிகளில் நான் சோர்ந்து போன இடத்துல எல்லாம் எங்கெல்லாம் நான் பலவீனப்பட்டேனோ அந்த இடத்துல ஒரு வல்லமை எனக்கு தேவை. இந்த தேசத்தை கலக்கும்படியான ஒரு வல்லமை. வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இந்த வல்லமை தேசத்தை கலக்குவதற்கு வேணும்னு? நான் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் நான் சரீரத்தில் சுகவீனமாக இருக்கிறேன், அதுக்கு ஒரு வல்லமை தேவை. ஆனால் அந்த தேசத்தை கலக்குவதற்கு ஒரு வல்லமை தேவைன்னு சொல்கிறவங்க நல்ல சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சத்தமாக ஹல்லேலூயா சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிருவேன், நான் என் வீட்டை பார்த்துக்கிருவேன், நான் என்னையை பார்த்துக்கிருவேன், அது போதுமானது அல்ல. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார்? பருத்துக்கேறி சொல்லும் பொழுது என்னங்க சொன்னார்? எல்லாம் வீட்டில் போய் சாப்பிட்டு நல்லா பிரியாணி அடித்து கோழி அடித்து மட்டன் அடித்து பிரியாணி போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? பரத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்பதாக ஆமாம் என்ன பண்ணணுமா? ஊர் உலகம் ஃபுல்லாக போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க. போய் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை அறிவிங்க. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் நீ இப்போ என்ன பண்ணு? எனக்கு சாட்சியா நில். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சாட்சியாய் நிற்பதற்கு தேவ அபிஷேகம் தேவை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் விழுந்து போகாமல் நிற்பதற்கு அவனுடைய அபிஷேகம் தேவை. ஆமென். அவர் வல்லமை எனக்கு தேவை. சத்தமா ஆமென் சொல்லணும். வேண்டான்னா விட்டுருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை கலக்குவதற்கு எனக்கு அபிஷேகம் தேவை. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு எனக்கு அபிஷேகம் தேவை. சாத்தானை மேற்கொள்வதற்கு எனக்கு அபிஷேகம் தேவை. அவன் தந்திரங்களை அறிந்து கொள்வதற்கு எனக்கு அபிஷேகம் தேவை. ஆமென். இது எல்லாத்தையும் யார் தருவார்னா பரிசுத்த ஆவியானவர் தருவார். ஆமென். இதுக்கு நல்லா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 30 வருஷம் இயேசு கிறிஸ்து ஆமென் என்ன பண்ணாரு? என்னங்க 30 வருஷம் என்ன பண்ணாரு? ஊழியம் செஞ்சாரா? பெற்றோருக்கு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்து சமுதாயத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் பார்த்து சமுதாயத்தை நன்றாய் அறிந்து கொண்டு தான் குடும்பத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு? ஊழியத்துக்குள்ள வந்தார். ஆமென். ஊழியத்துக்குள்ள வரும்போது ஆமென் 30 வருஷமாய் வானம் திறக்கப்படவில்லை. 30 வருஷமா கர்த்தருக்கு நேரா இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா வானம் திறக்கப்படலை. ஆமென். அவர் ஞானஸ்நானம் எடுத்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் வானம் திறக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். வானம் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டு அங்கிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? இவர் நேசகுமாரன், இவரில் நான்
பிரியமா இருக்கிறேன். ஆமென். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க, பியூட்டிஃபுல்லா. மேல இருந்து அழகா ஒரு புறா என்ன வந்துச்சு, வந்து அவர் மேல அப்படியே அமர்ந்தது. அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு அழகா போட்டிருக்கும், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாராம், புறாவை மேல அப்படியே வந்து ஆண்டவர் மேல உட்காந்து. ஒரு ராமன் சொல்லுங்களேன், கொஞ்சம் அப்படியே அந்த இடத்த கற்பனை பண்ணி பாருங்களேன். இயேசு கிறிஸ்து அப்படியே எழுந்து வர்றப்போ பரிசுத்த ஆவியானவர் மேல இருந்து அவர் மேல வந்து உட்கார்றாரு. ஆமென். ஒரு புதிய அபிஷேகத்தோட ஆண்டவர் இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இந்த உலகத்துல போகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு தேவ மனிதனா என்ன பண்றாரு, உலகத்துக்குள்ள போறாரு. அப்பதான் என்ன வந்துச்சு, பிசாசு நல்லா கூட்டு போய் எல்லாத்தையும் காட்டினா. ஆனா அந்த பரிசுத்த ஆவியோட பலனோட என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் மேற்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆமென், உங்க ஆவியை எனக்கு நீங்க அனுப்பி தாங்க. ஆமென். இந்த ஆவியை அனுப்புனா தான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். ஆமென். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா, எத்தனை பேர் தெரியும்? அமாவாசை நாளா? சிலர் அப்படிலாம் சொல்லி நடத்திடுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெந்தைக்கோஸ்தே நாள். ஆமென். பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஏற்கனவே இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருந்தால் அது என்ன பண்ணணும், இன்னும் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுங்க ஆண்டவர், இந்த வருஷத்துல வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் கொடுங்க, இன்க்ரிமெண்ட் கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் அதே போல் அனாயிட்டிங்கில் என்ன பண்ணணும், ஆண்டவர் எனக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுங்க, அந்த அபிஷேகத்தில் எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுங்க. ஐ வாண்ட் டு see something marvelous. ஆண்டவரே, இந்த நாட்களில் உங்கள் ஊழியத்தை செய்வதற்கு வித்தியாசமாய் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எனக்கு நடத்துங்க. என் கண்கள் நீங்கள் மார்வலஸாக நடத்துகிற விஷயத்தை நான் பார்க்கணும். ஆண்டவர், உங்கள் ஆவியை எனக்கு அனுப்புங்க. ஆண்டவரே, எனக்குள்ள பலவீனப்பட்ட பகுதிகள் எதுவாக இருக்குமே ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு அதை உயிரடைய செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்தில் தோல்விகள் இருந்து அது உங்களை சோர்வடைய செய்தா கர்த்தர் இந்த நாட்கள் அதெல்லாம் மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய உயிரை தந்து கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க என்னோடு சேர்ந்து பாடுங்க. உங்க ஆவியை எனக்கு அனுப்புங்க, உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாட்கள்ல என்ன பண்ணணும், உயிரடையணும். ஆமென். ஹல்லேலூயா. கையை தட்டி பாடுவோம். பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் சொல்லுங்க. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. இந்த உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள், நல்லா பாடுங்க, நீங்க சத்தமா பாடணும். என் உலர்ந்த எலும்புகள் உயிரடையணும் ஆண்டவரே, உயிரடைய வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேர. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? என் இரவு எல்லாம் துதி நேரமாக தான் இருக்கணும். நான் படுக்கும் போதும் எழும்பும் போதும் துதிகளுடைய ஒரு உதடுகளாய் என் வாழ்க்கை இருக்கு ஆண்டவரே. ஓ, உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க. உயிரடையணும். நான் இன்றைக்கு உயிரடைய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த
உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க, உமக்காக நாங்கள் ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. எங்கள் பலவீனம் எல்லாம் மாறணும், உங்களுக்காக எழுந்து ஓடணும். உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் சொல்லுங்க, உமக்காக நாங்கள் ஓடணும், எங்களை உயிர் பெற செய்யுங்க. உமக்காக, உமக்காக உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, நல்ல கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நாங்கள் பலன் படணும். ஆண்டவரே, நாங்கள் வல்லமையை உடையவர்களாய் மாறணும். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த நாட்கள் எங்களால் சகலத்தையும் செய்ய வல்லமை தர போதுமானவராய் இருக்கிறார். ராபாபோ சந்தலரதரபலபா. உலர்ந்த எலும்புகளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடையவே. நல்ல ஆவியில நிறைஞ்சு கேளுங்க, உயிரடையணும் ஆண்டவரே. நல்ல ஆவியில நிறைஞ்சு கர்த்தர் நேரத்தில் உங்களை ஆவியின் அபிஷேகத்துல நிரப்புவதை நீங்க உணரணும். ஹல்லேலூயா. உயிரடையணும் ஆண்டவரே, உயிரடையணும். வல்லமையினால நாங்கள் உயிரடையணும். உங்களுடைய அபிஷேகத்தினால நாங்கள் உயிர் பெறணும். பலப்படுத்தும் எங்களை அபிஷேகம் ஆண்டவரே. உயிரடையணும். வல்லமையினால எங்களை நிரப்புங்க. உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க. ரபாபோ சந்தல ரபா ரபாபாபாபாபா. நல்ல கரங்களை தட்டி நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு கேளுங்க. உங்க அபிஷேகத்தின் வல்லமை, உங்க அபிஷேகத்தின் மகத்துவம், உங்க அபிஷேகம் எங்க மேல நிரப்பணும். நல்ல விடாம ஓ நல்ல அபிஷேகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாங்க உயிரடையணும். ஓ ரா மா 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 ஷெட்டரபோ கியாதலரபோ ரீமாந்தலரபோ ஷியாங்கதலபா. எல்லா நுகங்களும் உடையணும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் உடைவதாக, எல்லா வியாதிகள் மறைவதாக, எல்லா சோர்வுகள் மறைவதாக, நொடுக்கப்பட்டதான இருதயங்களை கர்த்தர் இந்த நாளில் பலப்படுத்துவதாக ஆண்டவரே. எங்கெல்லாம் சோர்வடைந்தார்களோ அந்த இடத்துல கர்த்தர் புது பலனை தரணும் ஆண்டவரே. எங்கெல்லாம் தோற்கடிக்கப்பட்டார்களோ அங்க கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொண்டு வருவீராக. உங்க வல்லமை நிரப்பணும். நிரப்புங்க. நல்லா கையை தட்டி ஆண்டவர்கிட்ட ஆவியில நிறைஞ்சு கேட்க போறீங்க. ஆண்டவரே, உங்க ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை எங்களை நிரப்பணும்னு சொல்லுங்க பாப்போம். ரீ பா 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 ஷம்தல ரபதல ரபா ரிமோ காதியந்தல ரபோ ஷேகதல ரபலபலபா. ஆவியினுடைய வல்லமை, ஆவியின் அபிஷேகம் இந்த நாட்கள் நுகங்களை முறிக்கிறதான அந்த வல்லமை, சங்கிகளை அறுக்கிறதான அந்த வல்லமை, கட்டுகளை உடைக்கிற அந்த வல்லமை என் மேல கடந்து வரணும்னு சொல்லுங்க பாப்போம். என் மேல கடந்து வரணும். இந்த அபிஷேகம் என் மேல வரணும் ஆண்டவரே. ரீ பாதா ரா ஷந்தல ரதலபா ரீமா காபா பாபா. நல்லா விட்டு கொடுங்க பாப்பா. ஆண்டவருக்கு நல்லா விட்டு கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல உங்களிடத்துல இருந்து ஒரு புதிய ஒரு விதத்துல ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பழைய அபிஷேகத்தின் ஆவி அல்ல, புதிய அபிஷேகத்தின் ஆவி, புதிய அபிஷேகத்தின் வல்லமை, புதிய வல்லமை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் சொல்லுங்க. கையை இறுக்கிட்டு சும்மா இருக்காதீங்க. தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல வாயை விரிவா திறந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது தேவ மகிமை உங்க மேல இறங்கி வரும்.
தேவ மகிமை இறங்கி வரும் பொழுது, ஆவியானவர்கள் நிரப்பும் பொழுது, ஓ ஹalleluya, உங்களுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறுவதையும் உங்கள் வியாதிகளை கர்த்தர் தொடுவதையும் உங்களால உணர முடியும். விட்டு கொடுங்க பாப்போம், விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. காபாரா ஷதரம் ஹalleluya, கர்த்தருடைய வல்லமை வல்லமை வல்லமை. எஸ் எஸ் லார்ட் ஹalleluya. ரீபா காதா லா ரா லா பா ஹalleluya. ஜீசஸ் ஹalleluya. நல்ல சத்தமா ஹalleluya. ஆவியானவருடைய ஆசீர்வாதம். எஸ் 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 லார்ட், எஸ் ஃபாதர். ஓ ராமா மாமா சந்தலபோ. நல்ல கையை தட்டி ஆண்டவரை விட்டு கொடுத்து, ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகம் தேவை, இந்த ஒரு புதிய அபிஷேகம் தேவை. ராபாதா ஷியாபாதா ரதபா. நல்ல 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 ஆவியானவரை தொடுவதை உணர முடியும். ராபாதா ஷியாந்தலா. எஸ், அநேக வாயில கர்த்தர் வார்த்தையை போடுகிறார். எஸ் லார்ட் ஹalleluya. அநேக தோள்கள் மேல கர்த்தருடைய கரம் வந்து அமருகிறது. ராகோதோ ஷியாந்தலா ரபா ராதரோ கிரபபோ ஷியாகதலா ரபா ராமா மாமா மாமா காபோதே லே லே லே. ஓ, உன் தலையின் மேல தேவ அபிஷேகம் இறங்குவதை உணர முடியும். நல்ல அந்நிய பாஷை அபிஷேகத்துல பேசும் பொழுது, ஆண்டவருடைய ரகசியத்தை பேசும் பொழுது, உங்க தலை மேல அவர் கையை வச்சு அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்புவதை உணர முடியும். நல்லா விட்டு கொடுங்க. ராபோ ஷியாந்தல ரபதல ரபா. Oh, we thank you Lord, thank you Father. Amen. Amen. ஒரே நிமிஷம் ஹalleluya, என்ன கண்களை திறந்து பாருங்க. ஆமென். பரவாயில்லை, என்ன கண்ணை திறந்து பாருங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். எல்லா கண்களை திறந்து பாருங்க. ஹalleluya. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி இப்படி வாங்க, இல்லைன்னா கீழே வர சொல்லிவிடுங்க. அங்கே நிற்கிறதுக்கு ஒன்று சின்ன பிள்ளைங்க கீழே வந்துருங்க, இல்லைன்னா முன்னாடி வாங்க. ஆமென். யாராவது கோஆர்டினேட் பண்ணுங்க. ஜீசஸ் ஹalleluya. நல்ல தேவ பக்தியும் பரிசுத்தமும் நம்ம இதயத்தில் இப்போ வரணும். ஆமென். ஹalleluya. தேவ பிரசன்னத்தில். ஆமென். ஹalleluya. நல்லா அவங்கள விட்டு கொடுத்து. ஆமென். ஹalleluya. ஆமென். நல்லா விட்டு கொடுத்து. ஆமென். இந்த நேரத்தில் ஆண்டவரை நிரப்புவதற்கு நான் என்ன தருறேன். நான் ஒரு எம்டி பாத்திரம், நான் ஒரு எம்டி வெசல். ஆமென். ஒரு வெறுமையான பாத்திரம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான டைமென்ஷனில் ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஆமென். ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் வரத்தலாம் நிரப்புவார். ஒருத்தர் போய் கையை வைக்கும் போது வியாதி சுகமாகும். ஒருத்தர் நடந்து போகும்போதே கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். பிசாசுகளை திறத்துக்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மேல் வீட்டு அறையில் அன்னைக்கு 120 பேர் கூடியிருந்த போது, ஆமென், ஹalleluya, 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 ஜீசஸ். ஆமென். பல இடத்துல அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவங்களோட இல்லை. ஆமென். பயந்து போய் இந்த இடத்துல ஒரு நபர் எழும்பினார். பேதுரு எழும்பி சொன்னார், ஏன் பயந்துருக்கிறீங்க? படிக்காத ஒரு நபர், மீன் பிடித்த ஒரு நபர் தான் எந்திரிச்சு சொன்னார். ஆமென். வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிற சங்கீதக்காரன் இப்படி பாடியிருக்கிறாரு. இப்படி யூதாஸ் காரியத்தை செய்வான்னு தெரியும், இப்படி யூதாஸ் காரியத்தோட நிலை இப்படி இருக்குன்றது தெரியும்னு வேதத்தில் எழுதியிருக்கிறதுன்னு சொன்னார். ஆமென். ஹalleluya. அங்கே படித்த நபர் படிக்காத நபர் என்ற ஒரு வேறுபாடு ஆண்டவர்கிட்ட கிடையாது. யாரை பயன்படுத்த முடியும்னு அவர் டிசைட் பண்ணாலும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆமென். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த அபிஷேகம் தேவை. ஆமென். உண்மையாக கேட்குறவங்க 2 கையை தூக்குங்க பார்ப்போம். ஹalleluya. சின்ன பிள்ளைங்க யாரும் கண்ணை திறந்துருக்கிற எல்லாம் கண்களை மூடி நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே என்ன நிரப்புங்க. ஆமென். என்ன நிரப்புங்க. ஒரு அபிஷேகத்தின் ஒரு ஆற ஒரு அலைய ஆமென் பார்க்க முடியும். எல்லா கண்களை மூடி கையை உயர்த்துங்க பார்ப்போம். எல்லா கண்களை மூடி கையை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவர், நீங்கள் எல்லா அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும். அதுதான் முக்கியம். ஆமென். எல்லா கண்களை மூடி கையை தூக்கி, யார் என்னைய பார்க்க வேண்டாம், பயபக்தியோடு நான் சொல்கிறேன். ஆமென். நல்ல பயபக்தியோடு கர்த்தர் உங்களை இந்த இடத்துல நிரப்புவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ஹalleluya. ஆவியானோட ஒரு அனாயிட்டிங் வித்தியாசமாக இந்த இடத்துல அசைவாடுறதை பார்க்க முடியும். தயவு செய்து கண்களை திறக்காதீங்க. எல்லா கண்களை மூடி ஒருவேளை கண்களை திறந்துருக்கிறவங்க மேலே ஆண்டவர் கையை வச்சிடாமல் போவார் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமென். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட வேண்டாம். ஆமென். பக்தி கண்களை மூடும்போது ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு தெரியும். ஆமென். உங்கள் தோள் மேலே அப்படியே மைல்டாக கையை வச்சு உங்களை அப்படியே தொடுவதை உங்களால் உணர முடியும். கண்களை மூடி யாரையும் பார்க்க வேண்டாம். ஆமென். ஒரு பெரிய அபிஷேகத்தின் இரைச்சலின் சத்தம் எல்லாருடைய காதுகள்லையும் கேட்கும். ஆமென். பெருவெல்ல இரைச்சலின் சத்தம் உங்கள் காதுகளில் எப்போ கேட்குதோ அப்போ நல்ல வாயை விட்டு யாரும் யோசிக்காதீங்க, கத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya. நல்ல வாயை திறந்து ஆண்டவரை அப்படியே மகிமைப்படுத்துங்க. ஒரு மைல்டான ஒரு தேவ பிரசன்னம் உங்கள் மேலே அப்படியே நிரப்புவது போல உங்களுக்கு தோணும். நல்ல ஒரு தண்ணீர் சில்டு வாட்டர் ஒரு மேலே அப்படியே இறங்குவது போல உங்களுக்கு தோணும். உங்கள் தலை மேலே உச்சந்தலையில் யாரோ எண்ணெயை ஊற்றுறது போல தோணும். நல்லா விட்டு கொடுங்க பார்ப்போம். நல்லா விட்டு கொடுங்க. உங்கள் காதுகளில் ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகும். அந்த சத்தத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க பார்ப்போம். ஆவியானவர்
ஆண்டவர் அப்படி அங்கங்க ஒருத்தரை நிரப்புறாரு, நான் பார்க்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அக்கினிமயமான நாவு உங்களுக்கு உண்டாகும். உங்க தலையின் மேல ஒரு அக்கினியின் அபிஷேகம் இப்ப இறங்க போகுது. ஹல்லேலூயா. நல்லா விட்டு கொடுத்து கையை உயர்த்தி கண்ணை மூடி ஆமென், என்ன நிரப்புங்கப்பா, வேற எதுவும் சொல்லாதீங்க, நிரப்புங்க, என்ன நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கன்னு. ராபாபா ஷியாகாதாலா ரபா. ஆமென். தோள்கள் மேல உங்க கர்த்தருடைய ஆவியான பிரசன்னம் அப்படி இறங்குவது யாருக்கெல்லாம் தோணுதோ நல்ல சத்தமா ஆண்டவரை உயர்த்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் அப்படியே உங்களை கையை கோர்த்து உங்க கையை பிடிக்கிற உணர்வு உண்டாகும். ஆமென். ஆவியானவர் கையை பிடிக்கிற உணர்வு உண்டாகும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எஸ் எஸ். அங்கங்க ரபோ ஷகதல ரபா. ஆவியானவங்க கரங்களை பிடிச்சிட்டாரு. ஊ ரபோ ஷம்தல ரபா. நல்ல கையை பிடிச்சிட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல அபிஷேகத்துல ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. ரபா ஷந்தல ரபா ரபா. இந்த வல்லமை விடக்கூடாது விடக்கூடாது விடக்கூடாது. எஸ், நல்ல ஆண்டவர்ட்ட கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஓ thank you father. ஓ ரி பா 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 ஷந்தல ரபா ரபா தர ரபா ஷியகதல ரபா ரபா ரபா. நல்ல உங்க தலை மேல ஒரு கை இறங்குவதை உங்களால உணர முடியும். அப்படி ஃபீல் பண்றவங்க ஆண்டவரை கத்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வல்லமை நிரப்புங்க, உங்க அபிஷேகத்தால நிரப்புங்க. ரபா பா ஷந்தல ரதல ரபா ரபா பா ஷந்தல ரதல ரபா. நல்லா விட்டு கொடுங்க, நல்லா விட்டு கொடுத்து வாயை திறந்து இப்போ சொல்ல போறீங்க, ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. நல்ல வாயை திறந்து நன்றி சொல்லுங்க பாப்போம். எல்லா வாயை திறந்து நன்றி சொல்லணும். நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. நல்ல ஸ்தோத்திரத்தோடு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோடு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோடு நன்றி சொல்லுங்க. உங்க வாயை ஆண்டவர் நிரப்புவதை உங்களால உணர முடியும். ஸ்தோத்திரத்தோடு நன்றி, ஸ்தோத்திரத்தோடு நன்றி. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லும்போது தேவ ஆவியானவர் நிரப்புவதை உங்களால உணர முடியும். ஆமென். நான் சொல்ற நேரம் கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நான் சொல்ற நேரம் நல்லா கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அது வரைக்கும் ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி. உள்ளான மனிதனை புதிதாய் மாற்றுகிறதற்கு நன்றி. உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறதற்கு நன்றி. சோர்வான எண்ணெய் நீர் புதிதாய் மாற்றுகிறதற்கு நன்றி. தோற்று போன எண்ணெய் பலவீனப்பட்டதான இந்த ஒரு நபரை உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்ற அந்த அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறதுக்கு நன்றி. நல்லா ரெண்டு கையவும் தட்டி, நல்லா ரெண்டு கையை தட்டி, ஓ ரா பா பா பா. நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஆண்டவர் இந்த வல்லமை நான் இழந்து போகாதபடி, நான் பெற்ற அந்த அபிஷேகத்தை இழந்து போகாதபடி கர்த்தர் என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. ஓ ரா பா 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 பா. ஷகதல ரபதல ரபலபா. நல்ல ஆவியில நிறைஞ்சு ஓ ரீகா தா லா ரா ஷம்தல ரபா பா 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 பா. ரகதல போ ஷகதல ரபலபா. என் வாயை நிரப்புங்க ஆண்டவரே, என் வாயை நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தை தலையை நிரப்புங்க. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் சொன்னீங்களே, அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர். பாபா பாபா சங்கராதி ஆதரவே ரியாந்தரோ லிகாமா சகதுருவி ஆதரவே நல்ல ஆண்டவர் துதிங்க பாப்பா. விடாம 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 விடாம. லிகாமா துருவி ஆதரவே ரியாந்தரோ லிகாமா சகதல ரபோடா வேலன மௌரியா லிகாமா சகதுருவி ஆதரவே லியாந்தரோ துருவி ஆதரகடாதி ஏதரமா ஓ ரபா சகதுருவி ஆதரவே தீரனா மருடா தல ரிகா தல ரபா ஓ ரிமாதி ஆந்தர தீரபா சகதுருவி ஆதரமா ஓ ரிகாமா துருவி ஆந்தல மௌடா தல ரபா லீதனா மஷகதுருவி ஆதரகடாதி ஏதரமா ஓ ரபா சகதல ரிமா துடமா லிமா துருவி ஆந்தல தீரபா சகதுருவி லித்தல தீரபா ரூடகதி ஆதரமா ரிகாமா துருவி ஆதரகடாதி தேவ மகிமை இந்த இடத்தை முழுவதும் மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் ஸ்பெஷலா ஒவ்வொருத்தரையும் தொடுறாரு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லா அழுது விட்டு கொடுங்க பாப்போம். அழுது விட்டு கொடுங்க, அழுது விட்டு கொடுங்க, அழுது விட்டு கொடுங்க. என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த அபிஷேகம் உங்க வாழ்நாள் முழுவதும் உங்க கடைசி நாள் வரைக்கும் நடத்த போதுமான ஒரு அபிஷேகம். ஆண்டவரே, கால்கள் விழுந்து போனது, என் கைகள் விழுந்து போனது, ஆனால் எனக்குள்ள அபிஷேகம் விழுந்து போகவில்லை. தேவ வல்லமை எனக்குள்ள விழுந்து போகவில்லை. வாருமையா போதகரே,
பீடம் தங்கீரும் வாருமையா போத. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, வாங்க ஆண்டவரே, வந்தன் பீடம் தங்கி என்னோடு சேருங்க, சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே, சிறியவரா எங்களிடம். நல்லா உங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, நான் இருப்பேன், நான் இருப்பேன் நடுவில் நாமும் நாமும் நமஸ்கரிக்க நான் இருப்பேன். கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் நடுவில் நீங்க இருப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்கல்ல. ஓ இப்ப வாங்க. தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய, நற்பரனே நலம் புரிவே, நற்பரனே நலம் புரிவே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாம் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, ஆசை எல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரத்தை உயர்த்தி கேளுங்க, என் ஆசை வேற எதுவும் இல்லை, தேவையெல்லாம் நீதானையா. ஆசை எல்லாம், இன்னும் ஒரு விஷயம் கூட, ஆசை எல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு எல்லாம் சொல்லுங்க, என் பாக்கியம் நீங்க மாத்திரம் தான் என் உயிர் துடிப்பு ஆண்டவரே. நீரே எனது உயிர் துடிப்பு, உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் சேர்த்து கொள்வீர், உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் சேர்த்து கொள்வீர். ஆசை எல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா.
ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, என் ஆசையெல்லாம் நீங்க மாத்திரம்தான். நீதானையா தேவை, வேறொரு ஆசை எனக்கு இல்ல. இந்த அபிஷேகத்தை பெற்ற நான் தேவையெல்லாம் நீதானே. உங்க அபிஷேகம் தான் எனக்கு தேவை, உங்க வல்லமை எனக்கு தேவை. தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு தேவை, இந்த வல்லமை எனக்கு தேவை. ஆண்டவரே இந்த அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு தேவை. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தோடு நான் நடக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களையும் ஆண்டவருக்கு தட்டி நல்லா மகிமைப்படுத்தி ஆவியானவர் என்னன்னு ஒரு விசை நிரப்புங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் ஒரு விசை நிரப்புங்க, இந்த வல்லமையினால் என்ன நிரப்புங்க. இந்த அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு தேவை, நுகங்களை முறிக்கிற அந்த வல்லமை எனக்கு தேவை, என் தோல்வியில ஜெயமாய் மாற்றுகிற இந்த வல்லமை எனக்கு தேவை, உலகத்துக்கு வெளிச்சமாய் வைக்கிற இந்த அபிஷேகம் எனக்கு தேவைன்னு சொல்றவங்க நல்லா ரெண்டு கரங்களை தட்டி ஆவியில நிறைஞ்சு ஆவியானவர் தருகிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொண்டு இன்னும் என நிரப்புங்க, இன்னும் என நடத்துங்க. இன்னும் வல்லமையின் அபிஷேகம் எனக்கு தேவை, இன்னும் வல்லமையின் அபிஷேகம் எனக்கு தேவை, இன்னும் வல்லமை எனக்கு தேவை. ஓ ரீ பாபா ஷந்தல ரபல ரபதல ரபா. ஆமென். ஹalleluya. Thank you Lord. Thank you Father. பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபையிலே எங்கள் தேவனே, நீர் கொடுத்த நல்ல இந்த ஆண்டவரே ஆராதனை வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீர், எங்களை நிரப்பினீர். ஆண்டவரே புதிய வல்லமே உடுத்தின நாங்கள் ஆண்டவரே வெளியில் போகும்போது ஆண்டவரே இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தக்கூடியதான நிலைமைக்கு மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை கர்த்தர் எப்பவும் நிரப்புங்கப்பா. போகும்போதும் வரும் பொழுதும் தேவ ஆவியானவர் எங்களோடு இருக்கிறது ஆண்டவரே. மற்றவர்களும் சாட்சி சொல்ல ஆண்டவரை சாட்சி பகிர எங்களை குறித்து கர்த்தர் நீர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த அபிஷேகத்தை நாங்கள் எழுந்து போகாமல் கர்த்தருடைய பிரசன்னத்தில் எப்பவும் நிற்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்துகிறீர், இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறீர், இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறீர், இடறி போகாதபடி கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறீர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே இருந்து ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையில் ஆண்டவரே கலந்து கொள்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த நாட்களுக்கு தேவையான வார்த்தைகள் நடுவில் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். தாசனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் எதையெல்லாம் குறித்து ஆண்டவரே ஆராதனையில் சிந்திச்சோமோ கர்த்தர் அதே வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் மீண்டுமாய் பேசி ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே ஒரு புதிய வார்த்தையை கொண்டு வந்து வைத்து பலவீனப்பட்டதான எங்கள் வாழ்க்கையில சோர்வடைந்த எங்கள் வாழ்க்கையில இல்லை என்ற நிலைமையில கர்த்தர் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை இந்த ஆராதனையில் தந்து கர்த்தர் எங்களை அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க. உங்க கிருபையின் கர்த்தர் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரமே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.